இன்றைய பஞ்சாங்கம் ஏப்ரல் 17, 2025, 17/4/2025, தமிழ் விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 4ஆம் நாள் வியாழக்கிழமை. கேட்டை நட்சத்திரம் நாள் முழுவதும். தேய்பிறை சதுர்த்தி திதி பிற்பகல் 3:25 வரை, அதன் பிறகு சதுர்த்தி திதி. யோகம் சரியில்லை. மேஷராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை மற்றும் மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், மீனத்தில் சனி, சுக்கிரன், புதன், ராகு. இன்றைய ராசிபலன்: மேஷ ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஆனாலும் கவலைப்படாதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் செவ்வாயோட இடப்பரிவர்த்தனை பெற்று நீச்ச பரிவர்த்தனா யோகத்தின் மூலமாக வெற்றிகளை தரக்கூடிய வகையில் இருக்காரு. குறிப்பாக வேலை விஷயத்தில் உங்களுக்கு நற்செய்திகள் வரும். வேலை சார்ந்த விஷயங்களில் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. வேலை சார்ந்த விஷயங்களில் வெற்றி செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இளைய சகோதர சகோதரிகளை பற்றி நினச்சி சங்கடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் அவங்கள பற்றின விஷயங்களை பட்டும் படாமலும் இருப்பதற்கு முயற்சி எடுங்க. அவர்களை பற்றிய எண்ண விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு மனை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இடமாற்றத்திற்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்கள், வீட்டை மாற்றணும் இல்லை ஊர் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த இடமாற்றம் ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய செயல்பாடுகளில் தடுமாற்றம் ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த தடுமாற்றத்திற்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெற்றிகள் கிடைப்பதற்கு உண்டான யோகம் ஏற்படும். கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஆதாயம் ஏற்பட்டாலும் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி உங்கள் கடன் பிரச்சனை தீர்ந்துடும். ஆனால் அந்த கடனை அடைக்கிறதுக்காக நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வட்டி அதிகமாக கொடுக்கறதுக்கோ இல்லை முதல் அதிகமாக கொடுக்கறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. கட்டின பணத்தையே திருப்பி கட்டுற மாதிரி சூழ்நிலை வரும். பண விரயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வேலை மாற்றம், சிலருக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவது போன்ற விஷயங்கள் ஏற்படும். வாக்கு சாதுரியத்தை பயன்படுத்தி எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல். 7ஆம் வீட்டதிபதி நீச்ச பங்கமாக இருக்காரு. 7ஆம் வீட்டதிபதி உச்சமாக இருக்காரு. 8ஆம் வீட்டதிபதி ராசிநாதன் செவ்வாய் நீச்ச பங்கமாக இருக்காரு. அதனால எதிரிகள் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் விலகும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குடும்ப சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லது குடும்ப எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகுவதற்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். வியாபாரிகளுக்கு இன்று அரசாங்க வகையில் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரிஷப ராசி, ராசிநாதன் சுக்கிரன் குரு பரிவர்த்தனாயோகம், செவ்வாய் சந்திரன் பரிவர்த்தனாயோகம். இதன் மூலமாக உங்களுக்கு யாருக்கு இருக்கோ இல்லையோ இந்த ரிஷபராசிக்கு ஒரு பெரிய வெற்றி காத்துட்டு இருக்கு. இத்தனை நாளாக எனக்கு அது நடக்கலை இது நடக்கலைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இன்னையிலேருந்தே ஒரு நல்ல மாற்றத்தை உணரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஏன்னா ஏப்ரல் 17ஆம் தேதியிலேருந்து மே 14க்கு இன்னும் ஒரு மாதம் கூட இல்லை. குரு பயிற்சி உங்களுக்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய வகையில் இருக்குது. எதிரிகளை கையாளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குருவின் பார்வை 6ஆம் இடத்துக்கு இருக்கிறதால ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடன் அடைப்பீங்க. ஆனால் இந்த கடன் வாங்கும் முயற்சியில் உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் அல்லது அவப்பெயர்கள் விலகும். நன்மைகள் ஏற்படும். தொழில் சிறக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயார் வழியில் அல்லது அரசாங்க வகையில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய சுகம் சார்ந்த விஷயங்கள், வண்டி வாகனம் வீடு மனை அல்லது விலையுயர்ந்த பொருட்கள் ஏசி ரெஃப்ரிஜிரேட்டர் போன்ற விஷயங்களால் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. இன்ஃபேக்ட் உங்களுடைய நண்பர்களுக்கு இதை கிஃப்ட் பண்ணி சந்தோஷப்படுவீங்க. இதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சுக அதிகரிப்புக்காக செலவுகள் ஏற்படும். சந்தோஷ செலவுகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று
உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். நண்பர்களுக்கு உதவிகரமாக இருந்து செயல்படுவீர்கள். மனதிற்கு பிடித்தவர்களின் உதவி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணை சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு திடீர் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு ஒரு சான்ஸ் இருக்கு, இன்னைக்கு விட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2-3 மாசத்துக்கு தள்ளி போகும். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல மாற்றம் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எடுத்த காரிய அனைத்திலும் வெற்றி வாகை சூடக்கூடிய சூழ்நிலை அமைகின்றது. இதன் மூலமாக உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இந்த வெற்றி வாகை சூடுவதற்கு யாரு காரணமா இருப்பாங்கன்னா, ஒன்னா உங்க வாழ்க்கை துணை, இல்லாட்டி உங்களுடைய நண்பர்கள், சக பணியாளர்கள் ஒத்துழைப்போடு செயல்படுவார்கள். அவர்கள் மூலமாக உங்களுக்கு பண உதவிகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கும் மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிதுன ராசி. விரயஸ்தானத்தில் இருக்கிற குருவின் பார்வையில் சந்திரன் இருக்காரு. சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தன யோகத்தின் மூலமாக கடன் பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். வருமான அதிகரிப்பு இருக்கு. வருமான அதிகரிப்பின் மூலமாக கடனை அடைத்து உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு முயற்சி எடுத்தீங்கன்னா நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னையிலேருந்து அடுத்த ஒரு 4 நாள் 5 நாளுக்கு உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய நண்பர்கள் மூலமாக சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. அதே சமயம் வேலை சார்ந்த விஷயங்கள்ல கடல் கடந்த தொடர்புகள் உங்களுக்கு புதிய முயற்சிகளையும் சுகத்தையும் தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் இன்னைக்கு விலகிறதுக்குண்டான சூழ்நிலை. உடன்பிறப்புகளின் வருமானம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அவர்களுக்கு உங்களால் ஆன பண உதவிகளையும் செய்வீர்கள். இதனால குடும்பத்தில் இதுநாள் வரை இருந்து வந்த வாக்குவாதங்கள் குறைவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக முன்னேற்றங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை விஷயமா நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அது உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். இதுநாள் வரை எதிர்மறையாக செயல்பட்டவர்கள் இன்று அனுகூலமாக செயல்படுவார்கள். உங்களுக்கு நட்புடன் செயல்பட்டு எதிரிகளாக இருந்தவர்களே நட்பு பாராட்டி உதவிகள் செய்வதற்கு முயற்சி எடுப்பார்கள். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்தில் பண வரவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன் உதவிகளும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். வாழ்க்கை துணை சம்பந்தமான ஆசைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக கணவன் மனைவிக்குள்ள தம்பதிகளுக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன் சார்ந்த விஷயங்கள் மட்டுமல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடக ராசி. ராசிநாதன் மற்றும் பூர்வ புண்ணியாதிபதியான செவ்வாய் பரிவர்த்தனை பெற்று நீச்ச பங்க யோகத்தை ஏற்படுத்துகிறார்கள். ரெண்டுமே நீச்ச பங்கம். ராசிநாதனும் நீச்ச பங்கம், பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாயும் நீச்ச பங்கம். இதனால தொழில் சிறக்கும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துகிட்டா போதும். குறிப்பா வயிறு சம்பந்தமான விஷயங்கள்ல நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல, உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல தடைப்பட்ட படிப்புகள் மீண்டும் துவங்குவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பை காட்டிலும் உங்களுடைய கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உள்ள ஒரு நல்ல நாள். மூத்த சகோதர சகோதரிகளின் உதவி உங்களுடைய படிப்புக்கும் உங்களுடைய வியாபாரத்திற்கும் உதவிகரமாக இருக்கும். வருமானத்தில் பெருசாக தொய்வில்லாட்டினாலும் ஓரளவுக்கு நல்ல வகையில் இருக்கு. பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் சற்று பதவி உயர்வுக்காக முயற்சித்து இருப்பவர்களுக்கெல்லாம் நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானத்தினால் ஏற்பட்ட தடைகள் விலகும். வருமான அதிகரிப்பு ஏற்படும். வாக்கு சாதுரியம் ஏற்படும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மெடிக்கல் ப்ரொஃபஷன் செய்கிறவங்களுக்கு இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும். பெரிய மனிதர்களால் பாராட்டை பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எடுத்த காரியத்தில் மட்டும் இல்லாமல் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளின் வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். அவங்களுடைய லைஃப்ல இருக்கக்கூடிய சிக்கலை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு காரிய அனுகூலம் ஏற்படும். உடன்பிறப்புகளின் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காணக்கூடிய யோகமான நாள்.
குழந்தைகளும் வளர்ச்சி அடைவார்கள். குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். சிம்ம ராசி, இன்று வீடு மனை மாற்றம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். உங்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்பட்டாலும் அதனால் இருந்த பாதிப்புகள்லாம் பெருசாக குறையாது. அதாவது முன்னேற்றம் இருக்கும், ஆனால் உங்கள் ஆரோக்கியத்தில் பெருசாக முன்னேற்றம் இருந்தாலும் அதனுடைய பழைய தாக்கம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் உடம்பை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஏற்கனவே செய்திருந்த முதலீடுகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தினாலும் இன்னைக்கு அதை என்கேஷ் பண்ண முடியாது. அதனால் அது சம்பந்தமான முயற்சிகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சற்று உங்களுடைய சுய முயற்சிகள் வெற்றியை தரும். அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று உங்களுடைய தனிப்பட்ட தெளிவான சிந்தனையின் மூலமாக, அதாவது உங்ககிட்ட இன்னைக்கு ஒரு பவர்ஃபுல் அப்ரோச் இருக்கும். எப்படியும் நம்ம இன்னைக்கு ஜெயிக்கணுங்கிற ஒரு அப்ரோச் இருக்கும். அந்த அப்ரோச்னால இன்னைக்கு வேலையில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். புதிய வேலையில் சேருவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் தேவையற்ற பேச்சுக்கள் சில விஷயங்களில் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும். அதாவது உங்கள் வார்த்தைகளே உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. எதிரிகளிடம் சற்று நிதானத்துடன் பேசுவீர்கள், ஆனால் குடும்பத்தில் பேசும்போது குழப்பத்தை ஏற்படுத்துவீங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சம்பந்தமான விஷயங்களில் அனுகூல பலன்கள் ஏற்படும். உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2ஆம் இடத்திற்கு புதனின் பார்வை, நீச்சபங்க புதனின் பார்வை இருக்கிறதுனால வருமான அதிகரிப்பு ஏற்படும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைத்தாலும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும். காரிய வெற்றி ஏற்படும். நீங்க எதையோ ஒரு விஷயத்தை மனசில் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த மனசில் நினைச்சிட்டு இருந்த விஷயத்தை இன்னைக்கு செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். இதனால உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக வெளிநாட்டு பிரயாணத்திற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். கன்னி ராசி, இன்று உங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். தொழில் துறையினருக்கு வெற்றிகள் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள் இருந்த தடைகள் விலகும். அதனால உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த பணப்பற்றாக்குறை குறைவது மட்டுமல்லாமல் ரொம்ப நாளாக உங்களுக்கு வியாபாரம் பண்ணணும், வியாபாரத்துக்கு சொத்து வாங்கணும் அப்படின்லாம் பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு அது சம்பந்தமான முயற்சிகள் வெற்றியை தரும். அதனால உங்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் மூலமான நீண்ட நாள் குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று படிக்கின்ற குழந்தைகளாகட்டும் அல்லது வேலைக்கு செல்பவர்களாகட்டும் உங்களுடைய சக பணியாளர்கள் அல்லது நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. சில தேவையற்ற நபர்களின் குறுக்கீடு இருக்கு, அது உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும். ஆனால் உங்களுடைய குடும்ப சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. ஏன்னா புதனின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் டிராவல் பண்ணுறாரு. உங்களுக்கு எந்த விதத்திலும் கெடுதல் கிடையாது. ஆனால் சில விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தும் அல்லது அது சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு எண்ண விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். மன அமைதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கவலைகள் விலகும். குடும்பத்தில் இருந்த சிக்கல்களுக்கு தீர்வு காண்பீர்கள். வருமான அதிகரிப்பு ஏற்படும். அதே சமயம் வழக்கு சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த நீண்ட நாள் இழுபறி நிலைமை மாறி உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கக்கூடிய யோகமான நாள். பெரிய மனிதர்களால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். நண்பர்கள் விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகிறதுனால நண்பர்களுடைய உண்மைத்தன்மையை தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை பாதையை மாற்றி அமைத்துக் கொள்வதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை அமைகின்ற ஒரு சிறப்பான நாள். துலாம் ராசி, குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல சந்திரன் நீச்சஸ்தானத்தில், அதனால செவ்வாய் 2ஆம் வீட்டு அதிபதியோட இடப்பரிவர்த்தனை பெற்று நீச்ச பங்க ராஜ யோகத்தை ஏற்படுத்துகிறார்கள். இதனால உங்களுக்கு அலுவல் ரீதியாக வருமான அதிகரிப்பு ஏற்படும். உங்களுடைய குடும்பத்தில் சுப விஷயங்கள் மற்றும் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு முயற்சி பண்ணுவீங்க. ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய அந்த பதவியை ஸ்திரப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுடைய மரியாதை உயர்வு அல்லது
உங்களுடைய பதவி உயர்வுக்கான முயற்சிகள் வெற்றியை தரும். ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன கொஞ்சம் பதட்டமா செயல்படுவீங்க, அந்த பதட்டத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களுடன் சற்று மோதல் போக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மோதல் போக்கு வளர்ச்சிக்கான மோதல் தானே தவிர ஈகோ கிளாஷ் கிடையாது. அதாவது நான் சொல்றது கரெக்டு, நீ சொல்றது கரெக்டு, எது நல்லது, நம்ம கம்பெனிக்கு எது நல்லது, நம்ம வளர்ச்சிக்கு எது நல்லதுன்னு தான் யோசிப்பாங்களே தவிர அதனால உங்களுக்கு பாதகம் கிடையாது. ஆனால் உங்களுடைய நண்பர்களுடைய சில விஷயங்கள் உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தும். அதாவது அவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தும். மேல் அதிகாரிகள் விஷயத்தில் நீங்கள் பட்டும் படாமலும் இருப்பது நல்லது. இந்த மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் உங்கள் சக பணியாளர்கள்கிட்ட வந்ததுன்னா நல்லது. ஆனால் மேல் அதிகாரிகளோட பேச்சுவார்த்தை ஆர்குமெண்ட் வந்ததுன்னா நீங்கள் அந்த இடத்துல சட்டிலாக போகிறது நல்லது. அவங்கக்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணினீங்கன்னா நான் பெரியவனா நீ பெரியவனான்ட்டு அந்த இடத்துல வீட்டோ பவரை பயன்படுத்துவதற்கு முயற்சி பண்ணுவாங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். 2ஆம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால இத்தனை நாளாக உங்களுக்கு இல்லாத அளவுக்கு இப்பொழுது வாக்குச்சாதுரியம் ஏற்படும். பதவி சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேல் அதிகாரிகள் சில விஷயங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு சொல்லுவாங்க, ஆனால் நீங்கள் கேட்க மாட்டீங்க. பிடிவாத குணத்தோடு செயல்படுவதை தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் விரயஸ்தானத்திற்கு 3-4 கிரகங்களின் பார்வை இருக்கிறதுனால வெளியூரில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு உங்கள் உடம்பில் இருந்த சங்கடங்களுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நிலம் சார்ந்த விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். சிலருக்கு சொத்து வாங்கியிருப்பீங்க, அது லீகல் பிரச்சனையில் இருந்ததுன்னா அந்த லீகல் பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு தீர்க்கறதுக்கு உண்டான முயற்சியில் வெற்றி அடைவீர்கள். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் பிரிந்திருந்த தம்பதிகளோ அல்லது பிரிந்திருந்த குடும்பத்தினரோ மீண்டும் குடும்பத்தோடு ஒன்றிணைவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விருச்சிக ராசி. ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் நீச்ச பங்கமாக இருக்காரு ராசிநாதனோடு சேர்ந்து. ராசிநாதனோட இடப்பரிவர்த்தனை பெற்று நீச்ச பங்கம். இதனால உங்களுக்கு உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும் பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால பாக்யாதிபதி நீச்ச பங்கமாகி இருக்கிறதுனால முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைப்பதற்கும் குழந்தைகளால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளுடைய வளர்ச்சி, திடீர் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள், அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுத்தும். வியாபார விஷயத்தில் அல்லது படிப்பு சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எடுத்த முயற்சிகளில் இதுவரை இல்லாத அளவுக்கு இழுபறி நிலைமையில் மாற்றம் ஏற்பட்டு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய தனிப்பட்ட தொழில் சார்ந்த விஷயங்களில் புதிய முயற்சிகள் வெற்றியை தந்தாலும் அலுவலக ரீதியாக சில கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக செயல்படுறது நல்லது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட கருத்து மோதல்கள் விலகுகின்ற ஒரு சிறப்பான நாள். இன்னைக்கு மனசு விட்டு பேசுங்க, உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். எதிரிகள் கூட இன்னைக்கு உங்ககிட்ட அன்பு பாராட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகமான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீண்ட நாட்களாக இழுபறி நிலைமையில் இருந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம், அது குடும்ப விஷயமா இருக்கலாம், இல்லை அதிர்ஷ்ட பணமாக இருக்கலாம், இல்லாட்டி உங்கள் வேலை விஷயமா இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நற்செய்தி வருவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். 2ஆம் இடத்திற்கு குரு பயிற்சியாகிறதுக்கு இன்னும் 1 மாதத்துக்கு குறைவாக இருக்குது. திடீர் அதிர்ஷ்ட பணம் வருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். அதாவது அதிர்ஷ்டம்னா சாதாரண அதிர்ஷ்டம் இல்லைங்க, நீங்கள் கனவுலையும் பார்க்காத ஒரு பணம் சேருவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பதட்டம் அடைவீங்க. அதாவது நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை மனசுக்குள்ளே நினைக்கிறது வாய் வழியாக வராது. அந்த அளவுக்கு சந்தோஷத்தில் பதட்டத்தில் உளரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு விஷயத்திலும் இன்று பதட்டம் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால் நிதானத்தோடு செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அவசரப்பட்டு செயல்படக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நஷ்டத்தையும் பண விரயத்தையும் ஏற்படுத்தும். நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. உங்களுடைய தந்தை வழி உறவினர்களின் சந்திப்பு செலவுகளை ஏற்படுத்தும். தனுசு ராசி.
விரயஸ்தானத்துல சந்திரன் இருக்காரு. விரையாதிபதியோட பரிவர்த்தனை பெற்று நீச்சபங்க பரிவர்த்தனையின் யோகம் காரணமாக உங்களுக்கு கடல் கடந்த தொடர்புகள் வெற்றியை தரும். எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதாவது யாரெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை பண்ணினாங்களோ அவர்களே உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அவர்கள் மூலமான வருமானம் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. குருவின் பார்வை பலத்தின் மூலமாக கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால அவசரப்பட்டு நண்பர்கள் கொடுக்க பணத்தை வேண்டான்னு சொல்லிடாதீங்க. அதே சமயம் அவசரப்பட்டு கடனையும் வாங்கிடாதீங்க. சமயோஜிதமாக செயல்பட்டு எந்த இடத்துல வட்டி கம்மியோ இல்லை எந்த இடத்துல லாபம் அதிகமோ அந்த இடத்த பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்னைக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு நீண்ட நாள் வெற்றியை வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகளின்றி நிம்மதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பீங்க. பகல் வேலையிலேயே ரெஸ்ட் எடுப்பீங்க. ஆஃபீஸில் போனால் கூட ஆஃபீஸில் ரொம்ப வேலை பண்ண மாட்டீங்க. ஜாலியாக இருப்பீங்க. இன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க. இதனால் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. குடும்பம் சார்ந்த முக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். குடும்ப விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால குழந்தைகளுடைய தேவைகள் பூர்த்தியாகும். குழந்தைகளுடைய வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கு, உடன் பிறந்தோரின் வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கெல்லாம் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிலம் சார்ந்த செலவுகள், கடன் சார்ந்த செலவுகள்லாம் ஏற்படும். ஆனால் அந்த செலவுகள்னால உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வருது. அதனால கவலைப்பட வேண்டாம். எதிரிகளிடம் உங்களுடைய செலவுகளை காண்பிக்கிறதை காட்டிலும் உங்களுடைய பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணுறது நல்லது. அதாவது இன்னைக்கு யாருக்கிட்ட பேசணும்னு இருக்கு. சில பேர்த்துக்கிட்ட நம்ம கஷ்டத்தை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி நபரிடம் நீங்கள் உங்கள் கஷ்டத்தை சொல்லாமல் பணத்தை கொடுத்து அவங்களுக்கு செட்டில் பண்ணுவது நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழி ஆசீர்வாதம் கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். 5ஆம் இடத்துல சூரியன் உச்சஸ்தானத்தில் இருக்கார். அதனால பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். மகர ராசி. லாபஸ்தானத்தில் சந்திரன், அதுவும் குரு மற்றும் செவ்வாயின் தொடர்பு ஏற்பட்டு இதனால உங்களுக்கு வியாபார வளர்ச்சி ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். குடும்பத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருந்தவங்கெல்லாம் இப்போ உங்களுக்கு சாதகமாக மாறுவதற்கு வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் பதவி சார்ந்த விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகுகின்ற யோகமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கையோடு செயல்படுவதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். வீடு மனை சார்ந்த ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய வீட்டை இடமாற்றம் செய்வதற்குண்டான முயற்சிகள் அலைச்சல் ஏற்படுத்தாது. ஆனால் அதனால உங்களுக்கு சில தேவையற்ற செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வாழ்க்கை துணையுடைய உடன்பிறப்புகளுடன் இன்று அவர்களின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்காக எங்கேயாவது அலைச்சல் ஏற்பட்டதுன்னா அது அவர்களின் தேவைகளுக்காக இருக்குமே தவிர உங்களுக்கு அதனால் எந்த லாபமும் கிடையாது. அவங்களுக்காக கூட போய் நிற்பீங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்படுவீங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வீட்டில் புகுந்த வீட்டிலே ஆகட்டும் பிறந்த வீட்டிலே ஆகட்டும், நீங்கள் மாமனார் வீட்டுக்கு போனாலும் சரி, உங்களுடைய கணவர் வீட்டுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் இதுநாள் வரை அனுமதிக்கப்படாமல் இருந்தது குடும்பத்தில். ஆனால் இப்போ உங்கள் பேச்சை கேட்டு செயல்படுவாங்க. உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகினாலும் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அமோக பலன்கள் ஏற்படுகின்ற தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களுடைய மேல் அதிகாரிகளுடன் இன்னைக்கு மோதல் போக்கு இருக்காது. ஆனால் அவங்கக்கிட்ட நீங்கள் எது பேசினாலும் உடனே அக்செப்டன்ஸ் கிடைச்சிடும். இதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறது மட்டும் இல்லாமல் சக பணியாளர்கள் விஷயத்தில் உங்களுக்கு ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கும்ப ராசி. தசமஸ்தானத்தில் சந்திரன் நீச்ச பங்க பரிவர்த்தன யோகத்தின் மூலமாக செவ்வாய் சந்திரன் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்துகிறார்கள். உங்களுடைய வியாபாரம், தொழில் சார்ந்த, உத்தியோகம் சார்ந்த கடன் விஷயங்கள் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்.
அதாவது உங்களுக்கு கடன் இத்தனை நாளாக கழுத்து வரைக்கும் இருந்தது. இப்போ அதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணும்பொழுது அந்த கழுத்துலேருந்து நெஞ்சு பகுதி வரைக்கும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு மூச்சு விடுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். அதாவது கடன் பிரச்சனைகள் குறைவதற்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுறதுனால ஓரளவுக்கு நிம்மதி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு விதத்தில் உங்கள் வாழ்க்கை துணை, உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய சக பணியாளர்கள் விஷயத்தில் அவர்களை நினைத்து மன பயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்க இப்பொழுது ஆக்சுவலாக சாதகமான நேரம் இல்லை. ஆனால் பெரிய மனிதர்கள், அரசாங்க பதவியில் இருக்கிறவங்க, அரசியல் துறை சார்ந்தவர்கள் வந்தாங்கன்னா அவங்களோட நட்பு பாராட்டுவது ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தினாலும் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. என்று உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடனுதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். நீங்கள் உங்கள் வேலை விஷயமாவோ அல்லது வியாபார விஷயமாவோ நீங்கள் யாருக்கிட்டையாவது கடன் கேட்டிருந்தீங்கன்னா அந்த கடன் உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும். அதன் மூலமாக உங்களுடைய தொழிலை அல்லது வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு முயற்சி எடுப்பீங்க. ஆனால் அகலக்கால் வச்சிடாதீங்க. ஏன்னா வரக்கூடிய மாதங்களில் பணப்பற்றாக்குறை ஏற்படும் சூழ்நிலை இருக்குது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மாற்றங்கள் நிகழக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கணவன் மனைவி உறவில் அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸை தவிர்க்கிறது நல்லது. நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதன் மூலமாக குடும்பத்தில் ஒரு நிம்மதி வரும். அதாவது ஆரோக்கியத்தினால வீட்டில் படுத்த படுக்கையாக இருந்தவங்க கூட இப்போ ஓரளவுக்கு படுக்கையில் எழுந்திரிச்சு உட்கார்றதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. உடல் முன்னேற்றத்தின் காரணமாக குடும்பத்தில் நிம்மதி வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. திருமணம் சார்ந்த விஷயங்களில் இப்போதைக்கு எந்த பேச்சுவார்த்தை எடுக்காதீங்க. வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தி வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் கலைத்துறை நண்பர் இல்லாட்டி அறிவு சார்ந்த தொழில் செய்கிறவங்க, இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படும், தொழில் விருத்தி ஏற்படும். மீன ராசி. ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு மற்றும் செவ்வாய் சம்பந்தம் ஏற்பட்டு சந்திரன் இருக்கிறதுனால கஜகேசரி யோகம் மட்டும் இல்லாமல் செவ்வாய் சந்திரன் நீச்சபங்க பரிவர்த்தன யோகத்தின் மூலமாக உங்களுக்கு பூர்வ புண்ணிய பலமும் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தையும் பெறுவதற்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். இன்றைக்கி ஏதாவது நீங்கள் வீட்டில் கிரகப்பிரவேசம் பண்ணுறேன் இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பந்தமாக உங்கள் வீட்டில் சுமங்கலி பிரார்த்தனையோ இல்லை வேறு ஏதாவது முன்னோர் திதி கொடுக்குற சம்பந்தமாக ஏதாவது வேலை பண்ணுறதா இருந்தால் அது உங்களுக்கு பூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். வியாபாரிகளுக்கு அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று திடீர் தனயோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். வளர்ச்சி அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய செல்வாக்கு உயர்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் குழந்தைகளுடைய பிடிவாத குணத்தின் மூலமாக உங்களுக்கு எந்த நஷ்டமும் ஏற்படாது. ஆனால் அந்த பிடிவாத குணம் உங்களுக்கு பதட்டத்தையும் எரிச்சலையும் ஏற்படுத்தும். அனாவசியமான வாக்குவாதங்களுக்கு வித்திடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கோ இல்லை குழந்தைகள் பேச்சை கேட்காம இருக்கிறதுக்கோ முயற்சி எடுப்பீங்க. இதனால் உங்கள் பேரில் மாறா கருத்து இத்தனை நாளாக இருந்தது, இப்போ கருத்து மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் பேரில் இருந்த நம்பகத்தன்மையோ இல்லை மரியாதையோ சற்று குறைவதற்கு உண்டான சூழ்நிலை. அலுவல் ரீதியாக உங்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். அஃபீஷியலாக உங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க. அஃபீஷியலாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அடுத்த 1 மாதத்துக்குள்ளே வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் உங்கள் குடும்ப விஷயத்தில் வாழ்க்கை துணை சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் இறங்கி தான் போயாகணும். அவங்கக்கிட்ட விட்டு கொடுத்து தான் போயாகணும். அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்டு தான் ஆகணும். ஏன்னா உங்கள் தரப்பு நியாயம் எடுபடாமல் போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக சொலேஸ் கிடைக்கிறதுக்கு, உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்களின் அன்பான பேச்சுவார்த்தைகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். நண்பர்கள் உதவிகரமாக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் நண்பர்களின் பண உதவி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய குழந்தை பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் திடீர் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த சில நபர்களை சந்திப்பீர்கள். அதுவும் குறிப்பாக
தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவார்கள். தந்தை வழி உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கும் வியாபார வளர்ச்சி ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. படிப்பு சார்ந்த தொழில் செய்கிறவங்க இல்லை படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இன்று அமோக பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பட் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, தேய்பிறை சந்திரன் 9ஆம் இடத்தில் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்துக்கும் அலைச்சலையும் பகீரத பிரயத்தனமும் ஏற்படுத்த வேண்டும். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.